வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் ஹிப்போ புரோட்டோகால் சிம்பிள் வந்து ஹெச்பி அப்படிங்கிற காயினை நம்ம ஸ்டேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் 25 காயின் வரைக்கும் நம்ம ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 25 காயினோட லிங்க்கும் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். இல்லாட்டி நம்ம யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் காஸ்மோ ஸ்டேஷன் போட்டு வச்சுருப்பேன், பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ வேலட்டு. மார்க்கெட்டில் 4 வருஷமாக இருக்குது. காஸ்மோஸ் பிளாக் செயினுடைய ஓன் வேலட்டு. இதுக்கு ரெஃபரல் எம்எல்எம்லாம் கிடையாது. எதுவும் டாஸ்க் பண்ணணுமா, வேலை பார்க்கணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எம்எல்எம் கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து ஆர்ஓஎல்லாம் கிடையாது. ரைட்டுங்களா? இதில் ஒரு 100 காயின் இருக்குது. 100 காயினுமே ஓன் பிளாக் செயின் லேயர் 1 காயின் தான். இதில் அந்த 100 காயினில் ஒரு 50 காயினுக்கு வந்து இவங்க ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம கேபிட்டல் நம்ம எப்போ வேணால் எடுத்துக்க முடியும். அப்படி நம்ம இருக்கிற 50 காயினில் ஃபில்டர் பண்ணி ஒரு 25 காயின் வீடியோ போட்டிருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்டேக் பண்ண போகிறது ஹிப்போ புரோட்டோகால். இந்த காயினோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் $3.40 போயிட்டுருக்கு. ஹைன்னு பார்த்திங்கன்னா $4.50 வரைக்கும் போயிருக்கு. ஹைன்னு லோ வந்து $3.10. நியரஸ்ட் லோவில் தான் இருக்குது. காயினோட சப்ளை வந்து 1.1 பில்லியன். அதில் 1.07 பில்லியன் வந்து சப்ளையில் தான் இருக்குது. இந்த காயினை நீங்கள் எங்கெங்கே வாங்கலாம்னா அப்பிட்டு, கோர்பிட், மெக்ஸி, பிட்ஹம்பு, காயின் ஒன் எக்ஸ்சேஞ்செல்லாம் வாங்க முடியும். நான் மெக்ஸி எக்ஸ்சேஞ்செல்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய காயின் மெக்ஸியில் இருக்குது. அது இப்போ வந்து நீங்கள் உங்கள் காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து ஹிப்போ புரோட்டோகால்னு கொடுங்க. உங்கள் டேஷ்போர்டில் இல்லைன்னா ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹிப்போ புரோட்டோகால்னு கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா ஏற்கனவே பழைய வீடியோக்கள் நிறைய சொல்லியிருப்பேன். ரைட் சைடில் டாப் இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி ஹிப்போ புரோட்டோகால் கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். அப்புறமேட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறோடனே நீங்கள் ரிசீவ் அட்ரஸ்க்கு பார்த்தீங்களா, இந்த ரிசீவ் அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சர்லேருந்து காயினை சென்ட் பண்ணிங்கன்னா காயின் வந்து உங்களுடைய அவைலபிளுக்கு வந்துடும். அவைலபிளுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ப்ளூ கலரில் இருக்கிற அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் ஸ்டேக்ஸை கொடுங்க. மேனேஜ் ஸ்டேக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேக்ஸ் கொடுங்க. திருப்பி டெலிகேஜ் அமௌண்ட்டுக்கு கிளிக் பண்ணுங்கள். அதில் எப்போயுமே மேக்ஸ்ன்றதை கொடுத்துட்டு ஒரு காயின் மட்டும் விட்டுட்டு ஸ்டேக் பண்ண சொல்லுவேன். எதுக்காகனா ஃபீஸ்க்காக. ஓகே, குவான்டிட்டி அடிச்சுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ராக்கெட் மாதிரி ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு அடிக்க சொல்லும். 2 ப்ளூ கலரில் வச்சுங்களா. இப்போ ப்ளூ கலர் வந்தோடனே திருப்பி ஸ்டேக்ன்றதை கொடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு அடிக்க சொல்லுது. பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ரைட்டுங்களா? முதல்ல பாஸ்வேர்டு கொடுப்போம். பாஸ்வேர்டு கொடுத்தோடனே ராக்கெட் மாதிரி ஓடுது. திருப்பி ஓடி முடிஞ்சோடனே வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மளுக்கு ஹிப்போ புரோட்டோகால் காயின் வந்து ஸ்டேக் ஆகிரும். ரைட்டுங்களா? கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேக்குன்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி பேக் வந்துட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், அவைலபிளில் 355 இருக்குது. கீழே ஒரு தடவை இழுத்து விடுறேன். வாட்ச் பண்ணிட்டே இருங்க என்ன ஆகுதுன்னு. இந்த காஸ்மோ ஸ்டேஷன் வேலட்டில் வந்து நம்ம 25 காயின் ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய டார்கெட் ஒரு 50 காயினாக ஸ்டேக் பண்ணணும். நீங்கள் மாதம் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி செட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இந்த வேலட்டில் வந்து நீங்கள் காயினை சேர்த்து வச்சுக்கலாம். இந்த வேலட்டில் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு ரிவார்டும் கொடுக்குறாங்க. காயினை சேர்த்து வச்ச மாதிரியும் இருக்கும். பார்த்திங்களா? நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து எனக்கு அவைலபிள் வந்து கம்மியாகிடுச்சு. ஸ்டேக்கில் போய் ஆட் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த காயினை நான் வந்து மெக்ஸியில் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்து வந்து சொல்லாமல் விட்டது வந்து என்னென்னா, இந்த ஹிப்போ புரோட்டோகாலுக்கான ஸ்டேக் பண்ணால் என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் விட்டோம். மாதம் வந்து நம்மளுக்கு 6% கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த காயினோட லாக்இன் பீரியட் 21 நாள். நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிங்கன்னா 21 டேஸ் எடுத்துக்கிறோம். அவைலபிள் இருந்தால் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸ்டேக்கிலேருந்து அன்ஸ்டேக்குக்கு வர்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஆனால் அன்ஸ்டேக்கில் இருக்கிறத விட்ரா பண்ண முடியாது. அன்ஸ்டேக்கில் இருக்கிறத விட்ரா பண்ணுறதுக்கு 21 நாள் ஆகும். அன்ஸ்டேக்கில் இருக்கிறது அவைலபிளுக்கு 21 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரிவார்டை பொறுத்தளவு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்கும். அதை எப்போ வேணால் நீங்கள் கிளைம் பண்ணி வெளியவே எடுத்துக்கலாம். இல்லை அதை நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி உள்ளேயும் கொண்டு வந்துக்கலாம். ரைட்டுங்களா? ரீஇன்வெஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஹிப்போ புரோட்டோகால் காயினை எப்படி ஸ்டேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸ்க்கெலாம் பார்த்து ஏற்கனவே போட்டிருக்க 25 காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேக் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய காயின்ஸ் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சரில் இந்த வேலட்டில் நம்ம ஸ்டேக் பண்ண தான் போகிறோம். ஸோ கண்டினியூஸாக விடாமல் நம்ம யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனாங்கன்னா கூட காஸ்மோ ஸ்டேஷன் வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ.